ஹாய் ஃப்ரெண்ட், சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு ஷார்ட்டாக பார்த்துடலாம். இப்போ ஆயில் போட்டிருக்கேன், அது கூட ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு 2 ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனைக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியை நல்லா மசிஞ்சிடணும். அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட தயிரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணலன்னா ஒரு மாதிரி திரியாக இருக்கும். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனை இது கூட ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 1/2 kg கிட்டே சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம விறகடுப்பில் செய்கிறதுனால அந்த சிக்கன் கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆனும் நல்லா சைனிங்காக இருக்குது. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதுக்கப்புறம் மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். சிக்கன் 3/4 பதத்துக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ வெந்ததுக்கப்புறமா தேங்காவை அரைச்சிடலாம். இந்த அரைச்ச தேங்காய் கூட நம்ம கறி மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கறி மசாலா கூடவே மல்லி, மிளகு, ஜீரகம் எல்லாமே சேர்ந்து தான் அரைச்சிருப்போம். இப்போ குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம இந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் மசாலா முன்னாடியே ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் எப்போதும் இந்த மெத்தடில் தான் செய்வோம். அந்த தேங்காய் அரைச்சோம்ல அந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம தண்ணி பிடிச்சி ஊற்றிடலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம மல்லிக்கீரையை போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். இதுக்கப்புறம் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நம்ம மூடி வச்சிட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். விறகடுப்பில் செஞ்சாலே தனி டேஸ்ட்டு தான். வீடே ரொம்ப வாசனையாக இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம சிக்கன் 65 செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு அதில் ஆயில் போட்டுட்டு கருவேப்பிலையை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டக்கே டக்குன்னு பொரிஞ்சிடணும். அந்தளவுக்கு சூடாக இருக்கணும் ஆயில். அதுக்கப்புறமா சிக்கனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் சென்று திருப்பி போட்டுடலாம். நம்ம சிக்கனுக்கு என்னென்ன மசாலா போட்டோன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோம், கர்ட் போட்டோம், லெமன் போட்டோம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் போட்டு பரட்டி வச்சுட்டோம். ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ எண்ணெயில் போட்டிருக்கோம். நம்ம 4 பக்கமும் திருப்பி போட்டுட்டு சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையே அதுக்கு மேலே வறுத்து சிக்கன் கூட ஆட் பண்ணிடலாம். நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.